பார்க்க போனால் 10th படிச்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்பு வந்து யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ கரண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து தற்போதைக்கு 2025 ஆண்டுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 2292 காலத்துக்கான தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் 2025க்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. தற்போதைக்கு நம்ம இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் டீட்டெயிலும் வந்து நம்ம கிளியராக பார்க்க முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன் பண்ணி இருபாலருமே வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. லாஸ்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3/3/2025 மார்ச் மாதம் வரைக்கும் எண்டு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த 3வது மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வேலைவாய்ப்புக்கான இது கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரிப்பட்ட போஸ்டெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கிராமின் டாக் சேவாக் அந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 போஸ்ட்டுக்கான வேக்கன்சி 2292 காலத்துக்கான வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைவாய்ப்புனா சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து 12,000 தொடங்கி 29,380 வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் டாக் சேவாக் இவங்களுக்கெல்லாம் வந்து 10,000 தொடங்கி 24,470 வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40 வயசு கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 40 வயசுக்குள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலைவாய்ப்புக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து 10th ஸ்டாண்டர்டை வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் அதர் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுங்க. அதனைத் தொடர்ந்து சைக்கிளிங் நாலேஜ் இருக்கணுங்க. பைக் இல்லைனா மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதனைத் தொடர்ந்து லாங்குவேஜ் வந்து கிளியராக வந்து பேச தெரிஞ்சிருக்கணும். தமிழ் லாங்குவேஜ் வந்து அதாவது கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக வந்து மக்களுக்கும் உங்களுக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. அதே போல் இந்த வேலைவாய்ப்புனா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் 10th முடிச்சிருக்கணும் உங்களோட மார்க் ஷீட்டை வந்து சப்மிட் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு தேவையானதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணி முடித்த பிறகு அவங்க வந்து உங்களுடைய மார்க் ஷீட் எடுத்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணி அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் எடுத்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ வந்து நடத்தப்பட்டு பின்னர் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்பட்டு அதன் மூலம் வந்து ஆட்களை வந்து செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபைனலில் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரிப்பட்ட ப்ரூஃப் சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் கொடுக்கணும். உங்களுடைய ஓட்டர் ஐடி கொடுத்தாலும் சரி தான், பேன் கார்டு ஐடி கொடுத்தாலும் சரி தாங்க. உங்களை கேஸ்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட், டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் சர்டிஃபிகேட், உங்களோட ஆதார் கொடுத்தாலும் போதுங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் இஷ்யூ மெடிக்கல் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தால் அந்த டீட்டெயில் சம்மந்தப்பட்டதில் வந்து கவர்மெண்ட் மூலம் வந்து அப்ரூவல் பெற்று அதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் கொடுத்துருந்தா போதுங்க, சர்டிஃபிகேட் ப்ரூஃபுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்புக்கான நீங்கள் பேமெண்ட்டுக்கான ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரி, பிடபிள்யூடி கேட்டகரிஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. ஃபீமேல்ஸ் பெண்களுக்கு வந்து எக்ஸம்டட் அவங்களுக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி அதாவது நம்ம இந்த கேட்டகரி இல்லாமல் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிடபிள்யூடி ஃபீமேல்ஸ் இவங்களை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா கேட்டகரியுமே வந்து ஜென்ரல் கேட்டகரி அவங்க எல்லாருமே வந்து 100 ரூபா வந்து பேமெண்ட் ஃபீஸ் கட்டி தாங்க ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்த இந்த டீட்டெயில் தாங்க இந்த தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸுக்கான கரண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயிலுங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ உடனே வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர்லையோ இல்லைனா உங்கள் மொபைல் மூலமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்கான நம்ம அஃபீஷியல் வெப்சைட் கொடுத்துக்கிறோம், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம், அஃபீஷியல் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த ஜாப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்தாலுமே வந்து நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில், நம்ம அதை வந்து பூர்த்தி பண்ணலாங்க.